ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்கள ஒருத்தர் அடிக்கல, கெட்ட வார்த்தையில பேசல. வெளியில பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா, நீங்க உங்கள கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரீங்க. இந்த சைன்லாம் இருந்தா ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா இருக்க முடியுமா? ஆக்ட்ரஸ் அனுபமா சமீபத்துல கொடுத்த இன்டர்வியூ தான் இந்த கேள்வியெல்லாம் எனக்கு எழுப்புச்சு. ஆனா இந்த வீடியோல அவருடைய முன்னாள் காதலர் யாரு? அப்படிங்கிற ஒரு தேடல்ல நான் இந்த வீடியோவ பண்ணல. அவர் யார் என்ன கண்டுபிடிக்கணுன்ற அந்த கியூரியாசிட்டில நான் இந்த வீடியோவ பண்ணல. ஏன்னா அனுபமாவே அந்த நேம அவங்க வெளியிடல. மத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காக நம்மளும் ஒரு நேம் சொல்லி இவங்க தான் சொல்லிட முடியாது. அதனால நானும் எந்த ஒரு செலிபிரிட்டி நேமையும் பாயிண்ட் அவுட் பண்ண போறது இல்ல. நான் அனுபமா கொடுத்த இன்டர்வியூல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி ஸ்லோவா டாக்ஸிக் ஆச்சு, அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பேச போறோம். வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அனுபமா தன்னுடைய கடந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசும்பொழுது, சுமார் 2 வருஷமா நான் ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸ அனுபவிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா இருந்திருக்கு. சோ இதுதான் பல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற குழப்பமே. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது டாக்ஸிக்கா மாறும். ஆரம்பத்துல ரொம்ப அழகா, கேரிங்கா பார்த்துப்பாங்க. அவர் எனக்காக தான் இருக்காரு, இல்ல அவ எனக்காக தான் இருக்கா அப்படின்றது முழுசா நம்ம நம்புவோம். ஆனா டைம் போக போக அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நம்மள கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். நமக்கு பிடிச்ச வேலைகள, நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஏன் கேர்ள் ஃப்ரெண்டாவே இருந்தாலும், இப்போ ஒரு கேர்ள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே வச்சிருந்தா கூட, அந்த கேர்ள்ஸ் கூட கூட பேசக்கூடாது அப்படின்ற மாரி கண்ட்ரோல் வரும். "நீ ஏன் இந்த ட்ரெஸ் போடுற? நீ ஏன் இந்த மாதிரியான வீடியோஸ் போடுற? நீ எதுக்கு Instagramல இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போடுற?" அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியா வரும். ஸோ அனுபமாவும் அதுதான் அவங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. "என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், என்னுடைய கேப்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தலையிடுவாரு. ஏன் இப்படி வைக்கிற? ஏன் இந்த மாதிரி பண்ற? அப்படின்னு கேள்வி எழுப்புவாரு. அது மட்டும் இல்லாம, அத எடு, அத போடாதன்ற மாதிரியான ஒரு கண்ட்ரோலிங் பிஹேவியரும் அதுல இருந்ததா சொல்றாங்க. மேலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்நியன் மாரி பிஹேவ் பண்ணதா சொன்னாங்க. ஒரு நாள் அம்பி மாரி, ஒரு நாள் ரெமோ மாதிரி நடந்துக்கிட்டதா சொன்னாங்க. ஆனா, இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒருத்தர் 2 விதமா நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே அவங்க நார்சிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு நம்ம டேக் பண்ணிட முடியாது. இத அனுபமா ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர்ன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வேலையும் கிடையாது. ஆனா, அதுல இருக்கிற வார்னிங் சைன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வார்னிங் சைன் நம்பர் 1, லவ் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலா மாறும். இந்த ட்ரெஸ் போடாத, இங்க போகாத, என்ன கேட்டுட்டு தான் நீ எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்கள ஃபுல்லா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்பொழுது இது பொசசிவ்னஸ்ல சொல்றாங்க, இது நம்ம மேல இருக்கிற அக்கறையில சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே செய்ய விடாம, நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிஹேவியர் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது ஒரு பெரிய வார்னிங். கடைசியில உங்களுடைய சாய்ஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆகி நீங்க அவங்களுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. வார்னிங் நம்பர் 2 என்னன்னா, நீங்க நீங்களா இருக்கிறத நிறுத்திடுவீங்க. ஸோ எனக்கு இன்டர்வியூல அனுபமா சொன்ன விஷயம் ஒரு இடம் ரொம்ப சீரியஸா தோணுச்சு. ஐ வாஸ் ஷ்ரிங்கிங்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தன்னை தானே சுருக்கிக்கிட்டு தனக்கு பிடிச்ச விஷயங்கள் எதையுமே செய்யாம அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அவங்களாவே இல்ல. ஐ வாஸ் ஷ்ரிங்கிங்னு சொல்லும் பொழுது என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னுடைய மாற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால என்னுடைய மாற்றம் தெரிய வரதுனால நான் மத்தவங்கள மீட் பண்றதையே ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்ன சுத்தி இருந்த அந்த சந்தோஷமான நபர்களை நான் மீட் பண்ண ஸ்டாப் பண்றேன். ஸோ இது கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய சிக்னல். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல நீங்க நீங்களா இருக்கணும். நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். உங்களோட பர்சனாலிட்டியும் உங்களோட ட்ரீம்ஸும் வளரணுமே தவிர அவங்களால அது ஷ்ரிங்க் ஆகக்கூடாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க கரியர், உங்க ட்ரீம்ஸ் எல்லாத்துக்குமே உங்க ரிலேஷன்ஷிப்ல ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப் காரணத்தினால நான் ஒருத்தர்கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மீட் பண்றதே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ரொம்ப பொசசிவா ஃபீல் பண்றாங்க. அதனால நான் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள சுருக்கிக்கிறோம் பாத்தீங்களா? அது 2வது வார்னிங் சைன். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கேட்கறது. அவங்கள பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ஒன்னொன்னும் செய்யறது. இன்னைக்கு ட்ரெஸ் என்ன கலர்ல போடணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு நம்ம பெர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிருப்போம். இது நம்மளே அறியாம அவங்களுக்கு நம்ம கொடுக்குற கண்ட்ரோலா இருந்திருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு கேட்டா பிடிக்குது அப்படின்றதுனாலயே நம்ம செய்ய ஆரம்பிச்சு. ஸோ தினம் தினம் இது ஒரு ரொட்டீனாவே ஆயிட்டு இருக்கும். எனக்கு சொல்லாம நீ ஏன் இதை பண்ண? எனக்கு தெரியாம நீ எதுக்காக இந்த மாதிரி போன? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாலும், என்கிட்ட நீ சொல்லலையே, ஏன் போன? அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, கண்டிப்பா அது ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்கான சைன் கிடையாது. ஸோ அப்படி உங்க ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் எவாலுவேட் பண்ணுங்க. வார்னிங் நம்பர் 3, அனுபமா கேஸ் லைட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம மனசுல திணிக்கிறத பத்தியும் பேசினாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த உணர்வீங்க, இவங்க பண்றது கரெக்ட், இல்ல நமக்கு இந்த டிசிஷன் ரைட்டு அப்படிங்கறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட இது தப்பு, இது சரியில்லை,
இதுல மிஸ்டேக் தான் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிசிஷனை கம்ப்ளீட்டா மாத்தி விடுறது, கம்ப்ளீட்டா ஜட்ஜ் பண்றது அண்ட் உங்களோட டிசிஷன் எப்பவுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களை நினைக்க வைக்கிறது. ஸோ இதுவும் ஒரு வார்னிங் சைன் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்ல டிஸ்அக்ரிமெண்ட் வரது வந்து தப்பே கிடையாது, வரும் தான். ஜெலசி இருக்கும், பொசசிவ்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து டூ டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். பட் இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே ஸ்பேஸ் இருக்கணும். நீங்க தான் தப்பு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு உங்களே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு அங்க வேல்யூவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அப்போ வந்து இது ஒரு பிக் வார்னிங் சைன் தான். அதாவது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கலாம். நீங்க எடுக்கிற ஒரு முடிவுக்கு இல்ல இது சரி இல்ல இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அந்த இடத்துல வந்து இல்ல எனக்கு தெரியுது இது நான் கரெக்டா தான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிம்மா நீ பண்ணிப்பாரு, இல்ல சரிப்பா நீ பண்ணிப்பாரு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க நம்ம பார்ட்னர்னா, கண்டிப்பா அது ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் இது சரியா வராதுன்னு, ஆனா நீங்க கான்பிடென்டா சொல்லும் பொழுது உனக்கு கான்பிடென்டா இருந்தா அது பண்ணு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அதை விட்டுட்டு இல்ல நான் சொல்றதை கேளு, இதுதான் உனக்கு சரியா இருக்கும், எனக்கு தெரியாதா உன்னை பத்தி, நீ எப்படி இருந்தா நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியாதா, என்னை விட உன் மேல யாராவது அக்கறையை காட்டிட முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாங்க, உங்களுக்கு மனசுக்கு சரியில்லை அப்படின்னு படுறதையுமே வந்து அவங்க சரி அப்படின்னு சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா வார்னிங் சைன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க அகைன் எவாலுவேட் பண்ணணும். வார்னிங் நம்பர் 4 பாத்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே மோசமா இருந்தா, டாக்ஸிக்கா இருந்தா அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், இது ஹெல்தியர் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நாள் ஏன்டா இவன் கூட இருக்கிறோம் இல்ல ஏன்டா இவ கூட இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். சில நாள் வந்து அவங்கவுங்க காலடியிலேயே கிடக்குற மாதிரி நமக்கு அடிமையாவே இருப்பான் போல இருக்கே, நமக்காக என்னனாலும் செய்வான் போல இருக்கே அப்படின்னு நினைக்க வைக்க தோணும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். கெஞ்சுறதும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், கொஞ்சுறதும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அதே நேரத்துக்கு உங்களை வந்து தாங்குறதும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், எதுவுமே வந்து ஒரு மிடில் கிரவுண்ட்லயே இருக்காது. அப்போ உங்க மைண்ட் செட் எப்படி ஆகும்னா, இவர் வந்து பேசிக்கலி நல்லவர் தான், சில நேரத்துல தான் இப்படி ஆயிடுறாரு, ஸோ சில நேரம் அப்படி ஆகும்பொழுது ரொம்ப மோசமானவர் ஆயிடுறாரு, ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட திரும்பி வந்து கெஞ்சுறாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் அந்த சில நேரம் அவர் வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிற சில நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் உங்களுடைய சுயத்தை விட்டு கொடுத்துட்டு நீங்க இருக்கணும். அண்ட் அப்போ வந்து அவங்க உங்களை கால் அடியில போட்டு மிதிப்பாங்க, நம்மளால வாழ்க்கை ஃபுல்லா தாங்கிக்க முடியுமா அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கொஸ்டின் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தருடைய நல்ல மொமெண்ட்ஸை மட்டுமே பார்க்காம அந்த தொடர்ந்து வர பேட்டர்னை பாருங்க, அது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்கு, இது இப்படியே தான் போதா, லூப் மோட்ல திரும்ப அதுவே நடக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். இது வந்து வார்னிங் நம்பர் 4. ஸோ இன்னொரு மிகப்பெரிய லெசன் பாத்தீங்கன்னா, அவர் நல்லவர் தான், ஆனா இந்த பாட்டை நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறேன். அனுபமா அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பத்தி பேசும்பொழுது அவருடைய இந்த பாஸ்ட்ல இருந்த ட்ராமாஸ் தான் வந்து அவரை இந்த மாதிரி மாத்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பேசிக்கலி அவர் நல்லவர் தான், பட் அவருடைய பாஸ்ட்ல இருந்த ட்ராமாஸ் தான் வந்து அவரை இந்த மாதிரி மாத்திருக்கு, அவருடைய பிஹேவியரல் சேஞ்சுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருத்தருடைய ட்ராமா வச்சு அவருடைய பிஹேவியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் அதை வந்து ஒரு எக்ஸ்கியூஸா கொடுக்க முடியாது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருத்தருக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கலாம், இன்செக்யூரிட்டி இருக்கலாம், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்களுக்காக நம்ம எம்பத்தட்டிக்கலா ஃபீல் பண்ணலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா அந்த ஃபீலிங்காக நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்க முடியாது. அதுக்காக என்ன நீ எவ்வளவு நாளும் காயப்படுத்திக்கோ, உனக்காக நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கை பூரா வாழ முடியாது. இன்னொரு ஒரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, பிசிக்கல் அபியூஸ் இல்லையே அப்படின்னா இது அபியூஸா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஸோ இதுல வந்து நம்ம செகண்ட் லவ்ல வந்த ஈடன் அவங்களது எடுத்துக்கலாம். ஸோ அவங்களது தான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்லுவாங்க எனக்கு பிசிக்கல் அபியூஸ்னு எதுவுமே கிடையாது, பட் மென்டல் அபியூஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. பிசிக்கல் அபியூஸ் இல்லையே, அப்புறம் என்ன இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவு மோசம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அனுபமாவும் சொல்லியிருப்பாங்க பிசிக்கல் அபியூஸ் இல்ல, பட் எமோஷனலா வந்துட்டு எனக்கு நிறைய அபியூசஸ் இருந்தது அண்ட் வேர்ட்ஸ் மூலமா அவர் என்ன ரொம்ப காயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு, ஆங்ஸைட்டி, வெயிட் லாஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்க்குள்ள நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன சர்ஜரி வரைக்கும் கொண்டு போச்சு அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அபியூஸ்னா வந்து பிசிக்கல் அபியூஸ் மட்டும் கிடையாது, மென்டல் எமோஷனல் அபியூஸும் வந்து அபியூஸ் தான். ஒருத்தர் கை வச்சு அடிக்கிறது தான் அபியூஸ் கிடையாது, மென்டலி உங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் அதுவும் அபியூஸ் தான். உங்களோட பாஸ்ட் தான் உங்களை இப்படி ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எம்பத்தி வேணா காட்ட முடியுமே தவிர வாழ்க்கை பூரா உங்களை மாத்திட்டு உட்கார முடியாது. அப்படின்னா நம்மளால எப்படி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தான் ஒரு பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், நிறைய பொறாமைகளும் வரும், நிறைய கொஸ்டின்ஸும் வரும். பட் அதெல்லாம் மீறி நான் வந்து என் ரிலேஷன்ஷிப்ல பயந்து வாழ வேணாம். நான் எதுக்குமே என்னை வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டா என்னால திரும்பி பேச முடியும், அவங்க மென்டல் இல்னஸ் பாதிச்சிருமோ அப்படின்றதுக்கு
அப்படின்றதுக்காக நான் திரும்பி பேசாம இருக்கிறதோ, வாயை மூடிட்டு போறதோ, இல்ல அவங்க என்ன பண்ணாலும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கதோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. உங்களுக்கும் அங்க ஸ்பேஸ் இருக்கணும். உங்களுடைய கருத்து சொல்றதுக்கும் அங்க ஸ்பேஸ் இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்கும் அங்க வேல்யூ இருக்கணும். நீங்க சுயமா ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ற ஒரு பார்ட்னரா இருக்கணும். எங்க உங்களோட ஒப்பீனியனை தைரியமா சொல்ல முடியுதோ, எங்க உங்களால நோ அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தைரியமா சொல்ல முடியுதோ, உங்களால உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோ, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ செய்ய முடியுதோ, உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய கரியரை பர்சியூ பண்ண முடியுதோ, அதுதான் வந்து ஹெல்தி ரிலேஷன்ஷிப். உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்க இழக்காம இருக்கிறது தான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப். உங்க லைஃப்ல என்ன டிசிஷன்ஸ்னாலும் இருக்கலாம், ஆனா அந்த டிசிஷன் சுயமா நீங்க சம்மதிச்சு சந்தோஷமா எடுத்த முடிவா இருக்கணும். யாரும் கண்ட்ரோல் பண்ணியோ இல்ல யாரும் சொன்னதுக்காகவோ நீங்க எடுத்திருக்க கூடாது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப். நமக்கு வந்து அனுபமாவுடைய பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்ற அந்த தேடுதல் வேட்டை வந்து அவசியம் கிடையாது. அது யாரானாலும் இருக்கலாம். ஸோ அதற்கான விடை வேணும்னா அதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நீங்க அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெண் தன்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா நம்மளுக்கு என்ன எடுத்துக்கலாம், நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த டேக்அவே என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்டர்வியூல இருந்து இந்த 5 லெசன் எனக்கு கிடைச்சிச்சு. ஆரம்பத்துல ரிலேஷன்ஷிப் ரொம்ப பர்ஃபெக்டா போகுதுன்னு அப்படியே இருந்துடாதீங்க. கொஞ்சம் பார்ட்னர் என்ன பண்றாங்க அப்படின்றத கவனிங்க. லவ் மற்றும் கண்ட்ரோல் இது ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி உங்களுடைய சாய்ஸஸை வந்து கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அது வந்து லவ்வே கிடையாது. நீங்க உங்களை இழக்கிறீங்களான்னு பாருங்க. நீங்க எங்கேயாவது உங்களை தொலைக்கிறீங்களான்னு பாருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களுடைய பேச்சு எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒருத்தருடைய ட்ராமாவை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், பட் அதை தூக்கி நம்மளால சுமக்க முடியாது. அவங்களுக்காக நம்ம எம்பத்தி பார்க்கலாம், ஆனா ஒரு பவுண்டரிஸோட. ஸோ அதுக்காக நம்ம வாழ்க்கையை எழுதி கொடுக்க முடியாது. அபியூசஸ் எல்லாம் பொறுத்துட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள தான் இருக்கணும். வெளியில வந்தா 4 பேர் தப்பா பேசிடுவாங்க, வெளியே வரது அசிங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. இந்த நேரத்துல ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறது தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதை விட உங்களை காப்பாத்திக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ அதுக்காக உங்களுடைய லைஃப் பார்ட்னரை ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுடைய அதிகப்படியான வருஷ காலங்களை நீங்க அவங்களோட சேர்ந்து தான் கடக்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு செலிபிரிட்டியோட லைஃபை ஜட்ஜ் பண்றதுக்காக நான் செய்யல. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா பல பேருக்கு பல கேள்விகள் எழுந்திருக்கும். நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா இருக்கேனா, நான் ஒரு கண்ட்ரோலிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேனா அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க. நேரம் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்களால நேர்மையா பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா, அதாவது நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்ட்ரோல்டா இருக்கிறேன்னா, என்னால என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை மெயின்டைன் பண்ண முடியுதா, நான் இவங்களுக்காக, நீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை வந்து உங்களுக்காகவே நீங்க சுருக்கிட்டு இருப்பீங்க. அது உங்களோட கமிட்மெண்ட், உங்களுடைய பசங்க படிப்பு, அதுக்காக நீங்க சுருக்கிருப்பீங்க. ஸோ நான் அதை பத்தி பேச வரல. உங்களோட பார்ட்னருக்காக நீங்க வந்துட்டு அவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்காக நீங்க சுருக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றது பாருங்க. நான் சொல்றது வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பெஸ்டீஸ் வந்து சில பேர் இருப்பாங்க, அந்த பெஸ்டீஸ்னால சில பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அதுக்காக வந்து சுருக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்களோட பேசாம கொள்ளாம, அது ஃபைன். பட் அதை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க செய்ய முடியாம இருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் உங்களால ஹானஸ்டா பதில் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நீங்க ஒரு ஹெல்தியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சில நேரங்கள்ல உங்களை இழக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நகர்ந்து போறது தப்பே கிடையாது. அப்படி நகர்ந்து போகும் பொழுதுதான் நீங்க உங்களை மீட்டெடுக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்படியே கொஞ்சம் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் 4 பேருக்கு நல்லதா போய் சேரும். இதே ஏதாவது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் குழப்பத்துல இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல உங்களை திரும்பி மீட் பண்றேன். Until then, it's bye from Janima. Take care.